அந்த ரேஷனை நாங்கள் போய் நான் காரைக்குடியில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி வந்து ரேஷன் அரிசி வாங்கி அக்கா ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு நான் போய் ஏறி இறங்காத இடம் இல்லை. ஒன்னும் நடிகைன்னு சொல்லிடுறாங்க சகிலா, இல்லைன்னா நீங்க பேச்சாளர்னு சொல்லிடுறாங்க, வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எப்படி ஜீவனாம்சம் பண்றது சொல்லு. நான் உன்கிட்ட படபடன்னு பேசினேன், என் மனசுல கல்லங்கப்படம் இல்லாம நான் பேசுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் இவ்வளவு பேசி அக்கா பாரு எப்படி ஹாப்பியா பேசிட்டீங்க உன்ட்ட, ஆனா எவ்வளவு கஷ்டம். அந்த மாதிரி ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். யாரும் சொந்தக்காரவங்க எல்லாம் போனா எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு ஜெயலலிதாட்ட ஒண்ணுமே சம்பாதிக்கலையா, ஜெயலலிதாட்ட சம்பாதிக்கலன்னா அம்மா என்ன போயஸ் கார்டுன்னு எழுதி கொடுப்பாங்களா சகிலா, மீட்டிங் போனா காசு, வேற ஒண்ணும் இல்ல. ரோட்லயே போயஸ் கார்டுலயே கிடப்ப எவ்வளவு பேர் பார்த்துட்டு போவாங்க தெரியுமா இல்லையா? இல்லையா அப்படி. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். வறுமை மிடில் கிளாஸ்க்கு மட்டுமே சொந்தமான ஒரு சொத்து அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே வறுமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது. வறுமைக்கு பழக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் ரொம்ப தைரியமா ரொம்ப போல்டா ஃபேஸ் பண்ண தயாராகிடுவாங்க. ஏன்னா எல்லா நாளுமே அவங்களுக்கு போராட்டம் தானே. ஆனால் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஃபேமிலி, நல்லா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பர்சன் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால வறுமை அப்படின்றது ஏற்படுதுன்னா அவங்களால வந்து அவங்கள பார்க்கும் பொழுது கஷ்டமா இருக்குச்சோ, நல்லா வாழ்ந்தவங்க இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஹீரோயினும் 90s 80s ஒரு சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிட்டு இருந்த ஒரு ஹீரோயின். சினிமாவே நல்லா போயிட்டு இருக்கு, சினிமாலே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். பட் அண்ணா திராவிடம் ஏடிஎம்கேவோட பேச்சாளரா போகலாம் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்காக விருப்பப்பட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பேர் வச்சதே வந்து எம்ஜிஆர் அவங்க தான். ஸோ அந்த ஃபேமிலியே வந்து எம்ஜிஆர் மேலே ரொம்ப தீவிர பற்றோடு இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஏடிஎம்கேல ஜாயின் பண்ண, நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க. நட்சத்திர பேச்சாளர். எப்பயுமே நமக்கு ஒரு ஒரு சமூக அந்தஸ்து இருக்கிற இடத்துல இருக்கோம் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்கள ரொம்ப கேவலமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க அப்படி பண்ணாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏடிஎம்கேல இருக்கும்பொழுது டிஎம்கே பற்றி ரொம்ப கேவலமாக ரொம்ப மோசமாக விமர்சனங்களை வந்து நிறைய முன் வச்சுட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் 1400 மட்டும்தான். இப்படியே அவங்க லைஃப் போயிட்டே இருக்கு. திடீர்னு ஜெயலலிதா அம்மையார் இருந்து போகிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. ஸோ சென்னையில் தங்கியிருக்காங்க அப்படின்னா வீட்டோட ரெண்டல் மட்டுமே மந்த்லி 10,000, அப்புறம் அது இல்லாமல் கேஸு, அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சென்னையில் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு வறுமை. ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. சொந்தக்காரவங்கள்ட்ட போனால் ஜெயலலிதா அம்மா கூட இருந்து அவங்க என்ன உனக்கு ஒன்றுமே கொடுக்காமலாம் இருந்திருப்பாங்க அப்படியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லாத்தையும் விற்றுட்டு காரைக்குடி அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாய் வாடகை, 10,000 ரூபாய் வாடகை கட்டிகிட்டு இருந்த ஒரு ஆள் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் வாடகைக்கு வீடு கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. வாடகை வீடு வந்துருச்சு, ரேஷன் கார்டு இருக்குது, ரேஷன் அரிசி எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது, சாப்பாட்டுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. பட் தினமுமே பிழைப்பு நடத்தணும் அப்படின்னா ஒரு வேலை வேணும் இல்லையா? ஏதோ ஒரு படத்தில் ஒரு பாத்ரூம் கழுவுற ஒரு பொண்ணை அவங்க நடிச்சிருப்பாங்க. பட் ரியல் லைஃப்பில் வந்து பாத்ரூம் கழுவுற வேலையாக இருந்தாலும் கொடுங்க ப்ளீஸ், என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. எங்கே போனாலுமே நீ ஒரு சினிமா நடிகை தானே, உனக்குலாம் வேலை இல்லை, நீ வந்து ஒரு ஏடிஎம்கேவோட பேச்சாளர் தானே, நீ என்ன பேச்சு பேசின என்ன ஆட்டம் ஆடின, உனக்குலாம் வேலை இல்லை. ஸோ இப்படியெல்லாம் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தி வேலை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த தெரியப்படுத்துகிறாங்க. சுகர் பிரச்சனை இருக்குது, 2 கண்ணும் தெரியல, நுரையீரல் பிரச்சனைகள் இருக்குது, உடம்புல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, சப்போர்ட் பண்ண ஃபேமிலியில் யாருமே இல்லை, ரிலேஷன்ஸ் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களோட என்ன வேலையாக இருந்தாலும் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பாத்ரூம் கழுவுற வேலையாக இருக்கட்டும், ஆயாமா வேலையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை ஹோட்டலில் ஏதாவது ஒரு வேலை கொடுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பட் யாருமே வந்து அவங்களுக்கு கொடுக்கல. இந்த இன்ஈக்குவாலிட்டி இன்ன வரைக்குமே தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்யுது. ஒரு டிரான்ஸ் விமென்ஸ் போயிட்டு ஒர்க்கு கேட்டாங்கனாலோ, இல்லை ஒரு டிசேபிள்டு பீப்புள்ஸ் போயிட்டு வேலை கேட்டாங்க அப்படின்னாலோ இங்கே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. இதற்கு பின்னாடி 1000 காரணங்கள் இருந்தாலும் ஒருத்தவங்க வாழ்க்கையை தூக்கி விடுறதுக்கு ஏதாவது ஒரு சரியான காரணம் இருக்கும் இல்லையா?
அதை ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கங்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு வேலையும் கிடைக்கல. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் யார் மூலமாகவோ ஹைதராபாத் போகிற வாய்ப்பு கிடைக்குது. ஹைதராபாத் போயிட்டு சிரஞ்சீவி இருக்கார்ல, ஆக்டர் சிரஞ்சீவி, அவர் மூலமாக நிறைய ஹெல்ப் கிடைக்குது. கன்னடாவில் இருக்க மக்கள், ஆந்திராவில் இருக்க மக்கள் நிறைய அவங்களுக்கு பண உதவி செய்கிறாங்க. இதன் காரணமாக அவங்க உடம்புல இருக்கிற அந்த கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகர் சம்மந்தப்பட்ட இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. அவங்க வந்து ஆக்சுவலாக தமிழ் ஆக்ட்ரஸ் தான். தமிழ் ஆக்ட்ரஸாக இருக்கும்பொழுது ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோ, நடிகர் சங்கத்தில் இருக்கிற ராதா ரவி இவங்களாம் ஏன் ஹெல்ப் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஸோ அந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ராதா ரவியாக இருக்கட்டும், ஷக்கீலாவாக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், நிறைய ஆக்டர்ஸை போயிட்டு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. பட் யாருமே வந்து ஹெல்ப் கேட்கும் பொழுது இளமை அப்படின்ற ஒரு விஷயத்தோடு இருந்தாங்கன்னு சொன்னால் மேபி ஹெல்ப் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. பட் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50+ ஆர் 40+ இருக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் செய்கிறோம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்றத்தை மட்டுமே பதிலாகவும் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனாகவும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இவங்களுமே அதை நம்பிட்டு தான் இருந்திருக்காங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஃபைனலாக கடைசி வரைக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணவே இல்லை. எங்கேயோ இருந்து சிரஞ்சீவி ஃபேமிலி வீடியோ கால் மூலமாக அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ஒரு 5 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த 5 லட்சம் அப்படின்றது அவங்க வாழ்நாளை ஓட்டுறதுக்கே போதுமான பணம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இங்கே வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வறுமைக்கு பழகிக்கிறோமோ இல்லையோ, எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறோன்னா அந்த வேலையை நம்ம இறுக்கி பிடிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு என்ன வேணும்னாலும் நடக்கும், என்ன வேணும்னாலும் நடக்கலாம். ஸோ நம்ம வேலை நம்ம செய்யும் தொழில் நம்மளை கைவிடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை விட ஒரு சோகமான விஷயம், வாழ்ந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள பார்க்கும் பொழுதே ஒரு சில பேருக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். என்ன எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், வாழ்ந்து கெட்டவர்களாக மட்டும் வாழவே கூடாது. ஏன்னா எல்லா விதமான சொகுசு வாழ்க்கைக்கும் பழக்கப்பட்டவங்க திடீர்னு ரேஷன் கார்டில் கிடைக்கிற ரேஷன் அரிசியை சாப்பிட்டாலே எனக்கு போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்றாங்க. இப்போ கூடமே அவங்க என்ன கேட்குறாங்க நடிகர் சங்கத்துக்கிட்டனா, எனக்கு இருக்க ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கு தேவையான ஒரு சின்ன வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, பாத்ரூம் கழுவுற வேலையாக இருந்தாலும் பாத்திரம் கழுவுற வேலையாக இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கேவோட தலைமை பேச்சாளராக இருந்த ஒரு நடிகை, ஏடிஎம்கேவோட தலைமை நட்சத்திர பேச்சாளராக இருந்த ஒரு நடிகை ஜெயலலிதா அம்மையார் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக தெருவில் விடப்பட்டாங்க. அந்த ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான் ஏடிஎம்கேவோட தூண் கிடையாது. அவங்கள சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்காங்க, அவங்க கூட ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அவங்க இல்லை அப்படின்ற காரணத்தை சிம்பிளாக சொல்லிட்டு இந்த மாதிரி கைவிடப்பட்டோர் எத்தனை பேர், ஜெயலலிதா அம்மையாரை மட்டுமே நம்பி இருந்த அவங்க இறப்புக்கு பிறகு கைவிடப்பட்ட மனிதர்கள் எத்தனை பேர் அப்படின்றத நினச்சி பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவங்களோட வறுமையான சூழ்நிலைகளை கேட்கும் பொழுதே நெஞ்செல்லாம் பதறுது. 10,000 வாடகை வீட்டில் இருந்து வாடகை கட்ட முடிஞ்ச அவங்களால 1000 ரூபாய் வீட்டுக்கு தான் வாடகை கட்ட முடியுது. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்க சென்னையில் இருந்த வீட்டில் இருந்த மிக்சி, கிரைண்டர், ஏசி, நகைகள் எல்லாத்தையுமே விற்று தன்னோட உடல் நலத்தையும் தன்னோட வாழ்க்கை அடுத்தடுத்து ஓட வேண்டிய ஜீவனாம்சம் வயிற்று பிழைப்புக்கும் இவ்வளோ விஷயங்களை விற்றுருக்காங்க. இப்படி ஒரு சோகமான நிலைமையில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏடிஎம்கேவோட இம்பார்ட்டண்ட்டான பொலிட்டிக்கல் லீடர்ஸும் கூட தான். அம்மா இறந்தா என்ன, அவங்களையே நம்பி வாழ்க்கை நடத்திட்டு இருந்த இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஏன் அவங்க உதவி பண்ணலை அப்படின்றது தான் இங்கே பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.